சொல்லுங்கம்மா, எதுக்குமா ஃபோன் பண்ணீங்க? ஜேபி, அர்ஜுன் தம்பி வந்திருக்காரு, நீ பேசு. அம்மா. இந்த தம்பி. ஹலோ ஜேபி, நான் அர்ஜுன் பேசுறேன். இங்க பாரு, நீ உயிரோட இருக்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ பெரிய ரிஸ்க் எடுக்கிற. நீ நம்புற யாருமே உன்னை இதுல இருந்து காப்பாத்த போறது கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ செத்துட்டதா டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் ஃப்ராட் பண்ணி எல்லாத்தையும் நம்ப வச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் உன் லைஃப்ல நீ யாரா வாழ போறங்கிறத சொல்லு. இப்ப நீ அப்ரூவரா மாறணும். 6 மாச தண்டனையோட நீ வெளியே வந்துடலாம். அவங்க தரேன்னு சொன்னதை விட நான் அதிகமா உனக்கு பணம் தரேன். அதை வச்சுக்கிட்டு நீ ஜேபியாவே நிம்மதியா வாழலாம். உங்க அம்மாவும் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ எப்ப இதை புரிஞ்சுக்க போற? ஏய், நீ தேவையில்லாம பேசி குழப்ப வேண்டாம். முதல்ல எங்க அப்பா கிட்ட போன கூட, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். உங்ககிட்ட பேசணுமா? சொல்லு ஜேபி. பா, என்னப்பா இதெல்லாம்? எதுக்குப்பா அவனை உள்ள விட்டீங்க? ஜேபி, யோசிச்சு பார்த்தா அர்ஜுன் சொல்றதும் ஒரு வகையில சரியா தான் இருக்கு. அர்ஜுன் சொல்ற மாதிரி காலத்துக்கு நீ ஓடி ஒளிஞ்சுதான் வாழணும். இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா? காசுக்காக தானே இதை செய்யறோம்னு ஒத்துக்கிட்டோம். அதை விட இங்க ஜாஸ்தியா தர்றப்ப கட்சி மாறுறதுல எந்த தப்பும் இல்லையே. என்னப்பா சொல்றீங்க? அவங்களுக்கு எதிராக மாறிட்டோன்னு நம்மள ஏதாச்சும் செஞ்சிட்டாங்கன்னா? அவங்களுக்கு எதிராக திரும்பிட்டதுனால எங்களை ஏதாவது செஞ்சிட்டா? கொடுங்க ஜேபி. இப்ப மட்டும் அவங்களால உனக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ செத்துட்டுங்கிற பைய உண்மையாக்க உன்னை கொல்ல கூட அவங்க தயங்க மாட்டாங்க. இதான் அவங்களோட பிளான். இது தெரியாம நீ அவங்க சைடு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. தப்பு செஞ்சவங்களை விட அதை செய்ய தூண்டவங்களுக்கு தான் அதிகபட்ச தண்டனைன்னு சட்டமே சொல்லுது. அப்புறம் நீ ஏன் கவலைப்படுற? நானே கோர்ட்ல ரெக்வஸ்ட் பண்ணி உனக்கான தண்டனைய குறைக்க வைக்கிறோம். அதையும் தாண்டி யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. அதுக்கு நான் கேரண்டி. நீ என்ன நம்பு.